ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு பெண்ணை ஒருதலை பட்சமாக காதலித்த நபர் இறந்த பிறகு அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2005 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பிரியா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2005 காலகட்டத்தில் அவங்களுடைய சித்தியான சசிகலா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2005 காலகட்டத்தில் இந்த பிரியா அப்படிங்கிற பெண்ணுக்கு 6 வயதுங்க. பிரியாவினுடைய அப்பா அம்மா தங்கள் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் 2005 காலகட்டத்தில் இந்த பிரியா இருந்திருக்காங்க. பிரியா, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அப்புறம் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய சித்தி, மொத்தம் 4 பேர் இருந்தாங்க அந்த வீட்டில் அப்போது இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 4 பேரும் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடு ஒரு தோப்புக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி அப்படின்னாவே தெரியும் இல்லையா, தென்னந்தோப்புகள் ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி தான் இவங்களுடைய வீடும் ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியில் தாங்க அமைஞ்சிருக்கு. இதில் பிரியாவினுடைய சித்தி கல்யாண வயதில் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய பேர் சசிகலா. அந்த சசிகலா அப்படிங்கிறவங்கள பக்கத்து கிராமத்தை சேர்ந்த கணேஷ் அப்படிங்கிற வாலிபர் ஒருதலை பட்சமாக காதலிச்சிருந்திருக்காருங்க. இந்த கணேஷ் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட சசிகலாவுக்கு கணேஷை பற்றி சுத்தமாக அபிப்பிராயமே கிடையாதுங்க. அதனால் அவருடைய காதலை தவிர்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்போது பார்த்தாலும் இந்த கணேஷ் அப்படிங்கிறவர் சசிகலாவை கேவலப்படுத்தும் வகையில் எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாருங்க. அது மட்டும் இல்லாமல் போதை பழக்கத்திற்கு மிக அடிமையான ஒரு நபருங்க இந்த கணேஷ். எந்த வேலைக்கும் போகாமல் ஊருக்குள்ளே ஊதாரித்தனமாக சுத்தின காரணத்தினால தான் இந்த சசிகலாவுக்கு சுத்தமாக அவரை பிடிக்கலைங்க. அப்பப்போ கண்டித்து என் பின்னாடி வராது அப்படி சொல்லிட்டு சசிகலா சொன்னாலும் விடாமல் துரத்திட்டு எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் மும்முரமாக இருந்திருக்காருங்க. கிராமத்தில் எல்லாம் ஒரு வாலிபரை ஒரு பெண் காதலிச்சாங்க அப்படின்னா ஊரில் தப்பாக தாங்க பேசுவாங்க. அதே மாதிரி தான் ஊருக்குள்ளே கணேஷ் மற்றும் சசிகலாவை பற்றி தவறாக ஊர் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. இதை பொறுக்க முடியாத சசிகலா அவங்களுடைய அப்பாவான பிரியாவுடைய தாத்தா கிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், ஊருக்குள்ளே எல்லாரும் என்னை தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால உடனே அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரியாவுடைய அப்பாவும் அன்றைக்கி வீட்டில் தாங்க இருந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து கணேசனுடைய வீட்டில் போய் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பிரியாவினுடைய அப்பா கணேஷை வந்து உட்கார வச்சு ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு சொல்லியும் கூட கணேஷ் வந்து திமிருத்தனமாக பேசியிருக்காருங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவளை அடைஞ்சே தீர்வு அப்படின்னு சொன்ன காரணத்தினால கோவப்பட்ட பிரியாவினுடைய அப்பா ஊங்கி பலார்னு அரைஞ்சிடறாருங்க கணேஷை. உடனே 2 தரப்புக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்படுதுங்க. சண்டை முத்தி போயிடுது. அந்த டைமில் ஊரே நின்று பார்க்குதுங்க. கணேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாருடா, நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துக்க, அவளை நான் எப்படி வந்து நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், அவளை அடைஞ்சே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காருங்க. நீ என்னை அடிச்சிட்டே இல்லை, எப்படி என் மூஞ்சியை எடுத்து பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் பேசுகிறாருங்க. அதற்கடுத்து ஊர் மக்கள் எல்லாருமே 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த டைமுக்கு பிறகு கணேஷ் சசிகலாவை இன்னும் தொந்தரவு அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஊர் மக்கள் முன்னாடியே எங்கே போனாலும் சரிங்க சசிகலாவை பின்னாடியே போய் டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காருங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக 1 மாத காலகட்டம் கழிச்சுங்க கணேஷ் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாருங்க. தவறான முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நண்பர்கள் உதவியோடு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாருங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் தானே கேரளா இருக்குது. கேரளாவில் போய் பெண் வசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசிய பூஜை இருக்குங்க. அந்த பூஜையை பண்ணிட்டு அப்படின்னா தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்ன காரணத்தினால கணேஷ் அதை செய்யலாம்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு கிளம்புறாருங்க. கேரளாவுக்கு போய் ஒரு கைதேர்ந்த மாந்திரிகவாதியை பார்க்குறாருங்க. மாந்திரிகவாதியை பார்த்த உடனே அவர் நினச்ச மாதிரி அந்த பெண் வசியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபட்டு எப்படியாவது சசிகலாவை தன்னுடைய மனைவியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க.
வசியத்தில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்தியாவில் அசாம் அப்படிங்கிற அந்த மாநிலத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக செய்வாங்க. அதற்கடுத்து 2வது இடமாக இருக்கக்கூடியது கேரளா தாங்க. அந்த கேரளாவுக்கு போய் கைதேர்ந்த மாந்திரிகவதியை பார்த்து அந்த சசிகலாவை தன்னுடைய மனைவியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசிய பூஜையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாருங்க. அந்த பூஜையை செஞ்சு முடிச்சு கணேஷ் வந்து கிராமத்துக்கு திரும்பின பிறகு சசிகலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கணேஷ் சைடு சாய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் நேரடியாகவே பார்க்குறாங்க. அங்கங்கே சசிகலா கணேஷ்கிட்ட பேசுவது, காதலிக்கிறது இது எல்லாமே தெரிய வருதுங்க. போக போக சசிகலாவுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சுங்க. அங்கங்கே பேசிட்டு இருக்கிறத சசிகலாவுடைய உறவினர்கள் அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து தகவலாக சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறாலே, அவளை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலே எப்படி இப்போ காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தார் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பிரியாவினுடைய அம்மாவும் அப்பாவும் இந்த தோப்புக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறையே வந்துட்டு போவாங்கன்னு சொன்னல, இங்கே வரும்போதெல்லாம் அந்த குடும்பத்தார் சொல்லி புலம்பியிருக்காங்க. நல்லா தான் இருந்தா அந்த குடிகார பையனை இப்போ காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசின காரணத்தினால உடனே இந்த பிரியாவுடைய அம்மா தன்னுடைய தங்கச்சி கிட்ட நேரடியாக கேட்குறாங்க, அந்த பையன் உனக்கு செட் ஆகாதிரி, குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கான், வேண்டவே வேண்டான்னு தானே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் 2 தரப்புக்கும் பயங்கரமாக சண்டையாகி மாமாவை வேற அவன் அடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளவு சொல்லியும் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. என்னுடைய உயிரே கணேஷ் தான், நான் கல்யாணம் பண்ணால் அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்படி கேட்ட உடனே பிரியாவுடைய அம்மாவுக்கு சின்னதாக சந்தேகம் வந்துருச்சுங்க. சுத்தமாகவே அவனை பக்கத்தில் நெருங்காமல் வச்சிருந்தா இப்போ எப்படி கணேஷ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சுங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் முன்னாடி நிறுத்தி நான் கணேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. அதற்கடுத்து சந்தேகம் ஏற்பட்ட பிரியாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்திலேயே காளி கோயில் இருக்குங்க. அந்த காளி கோவில் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாங்க. குறி சொல்வது, பேய் ஓட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த காளி கோவிலில் ஈடுபடுவது வழக்கங்க. அதனால் அந்த காளி கோவிலில் போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த காளியம்மன் கோவிலுக்கு போகிறாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அங்கே போயிட்டு பூசாரியை பார்த்து சசிகலாவுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அவனை ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு அவன் தான் என் உயிர்னு சொல்கிறா, எங்களுக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த பூசாரி ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் போட்டு உடச்சிட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கணேஷ் சசிகலாவுக்காக கேரளாவுக்கு போய் அந்த வசிய பூஜை பண்ணது, அதனால தான் இந்த பெண் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாருங்க இந்த பூசாரி. அதற்கடுத்து இதை கேட்டு ஷாக்கான பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, பூசாரி கிட்ட இதுக்கு என்ன சாமி தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணை கோயிலுக்கு கொண்டு வாங்க, அப்போ தான் அந்த வசியத்திலேருந்து எடுக்க முடியும்னு சொன்ன காரணத்தினால நேராக வீட்டுக்கு போய் இந்த சசிகலா அப்படிங்கிற பெண்ணை கோவிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கோவிலுக்கு கூப்பிடும்போது சசிகலா வரவே மாட்டேன்ட்டாங்க. அதற்கடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் கேட்டு கெஞ்சி கோவிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கோவிலுக்கு கூப்பிட்டு வந்து இந்த சசிகலா அப்படிங்கிற பெண்ணை உட்கார வச்சு அந்த வசியத்தை நீக்கிற வகையில் அந்த பூஜையை அந்த பூசாரி செஞ்சு முடிக்கிறாருங்க. வசியத்தை நீக்கின பின்னாடி தான் இந்த சசிகலா நார்மலாகவே ஆயிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பிரியா அப்படிங்கிற 6 வயது பெண் அங்கே தானே இருந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க மேலே இந்த சசிகலாவுக்கு ரொம்ப பாசங்க. அவங்களுடைய அம்மாவும் கூட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியா கூப்பிட மாட்டாங்களாமங்க, சித்தியை தான் அம்மான்னு கூப்பிடுவாங்களாமா. அந்த அளவுக்கு பாசமாக இருந்த இந்த பிரியா அப்படிங்கிற பெண்ணை சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா வசியத்தில் உட்பட்ட பிறகு கண்டுக்கவே இல்லையாமங்க. பக்கத்தில் நெருங்கி வந்தாவே திட்டி வந்து வெளியே அனுப்புவாங்களாமங்க, கண்டபடி பேசுவாங்களாமா. ஆனால் அந்த கோவிலுக்கு போய் வசியத்தை நீக்கி விட்ட பிறகு பிரியாவை அப்போ தான் முதல் முறை பார்க்குற மாதிரி எடுத்து கொஞ்சறாங்களாமங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் கணேசனுடைய அந்த வசியத்திலேயே இருந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் குடும்பத்தார் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அப்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சசிகலாவுக்கு பூசாரி புரிய வச்சிட்டாருங்க. நீ நார்மலாக வந்து அவனை காதலிக்கிறேன்னு சொல்லி சொல்லலாமா, உன்னை வசியப்படுத்தி தான் அவன் உன்னை கண்ட்ரோல் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சிட்டாருங்க. அதற்கு பிறகு நேராக வீட்டுக்கு வந்த சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் வீட்டை விட்டு வெளியவே போகலிங்க. வெளியே போனோம் அப்படின்னா கணேஷ் இத்தனை நாள் காதலிக்கிற மாதிரி இருந்தாங்கல்ல, அவன் வந்து தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகாமே இருந்திருக்காங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் பொள்ளாச்சிக்கு ஏதோ சிட்டியில் வேலை இருக்கக்கூடிய காரணத்தினால கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சசிகலா கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. தனியாக தாங்க போயிருக்காங்க. சசிகலா பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு கணேஷ் உடனே தன்னுடைய பைக் எடுத்துகிட்டு நேராக சசிகலா பக்கத்தில் வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாருங்க. கணேஷ் பக்கத்தில் நெருங்கி வந்த உடனே சசிகலா பழைய மாதிரி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வசியத்தில் 2-3 மாதம் இருக்கும்போது காதலிச்சாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் திடீர்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திட்டின உடனே கணேஷுக்கு ஒன்றுமே புரியாமல் ஷாக் ஆகிட்டாருங்க. 2 மாத காலகட்டம் நல்லா தாண்டி என்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சசிகலாவுக்கு ஆத்திரம் அதிகமாகிடுச்சுங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கோபத்தில் வந்து கணேஷ்கிட்ட உளறிட்டாங்க. வசியம் வச்சு தாண்டா என்ன உன் கண்ட்ரோல் எடுத்து அப்படின்னு சொன்ன உடனே கணேஷுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அதற்கு பிறகு ஆமாண்டி அப்படி தாண்டி பண்ணுவேன், உன் மாமன் என்னை அடிச்சான்ல உன் அக்கா வீட்டுக்காரன், அவனை பழிவாங்க தாண்டி பண்ணேன், உன்னை நான் எப்படி அடைஞ்சு தாண்டி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் அத்தனை பேர் இருக்கும்போது இப்படி கொச்சையாக பேசிட்டாருங்க. அப்படி ஊர் மக்கள் அத்தனை பேர் இருக்கும்போது பேசின காரணத்தினால சசிகலாவுடைய கோபம் உச்சிக்கு போயிடுச்சுங்க. உடனே காலில் வச்சிருந்த செருப்பு எடுத்து
கணேஷை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க 4-5 அடி. அப்படி எல்லாரும் முன்னாடியும் அடித்த காரணத்தினால கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரத்தோடும் அழுகையோடும் நேராக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. அதற்கு பிறகு சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கே போலிங்க, வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள் முன்னாடி வந்து இப்படி பச்சையாக பேசினா அதனால் நான் செருப்பு கட்டி அடிச்சிட்டு அப்படி சொன்ன காரணத்தினால இவங்களுடைய குடும்பமும் சரி நீ அடிச்சிட்டு இல்லை, இனி அவனை ஏறெடுத்து கூட பார்க்காத, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் அப்படியே இருந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் மதிய டைமுங்க இந்த கணேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு, ஏற்கனவே போதைக்கு அடிமையானவர் தானே, ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஊர் மக்கள் முன்னாடி இப்படி செருப்பு கழட்டி அடிச்சிட்டாலே நம்மளுக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச கணேஷ் நேராக வீட்டில் போய் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாருங்க. கணேஷ் இறந்தாலும் கூட சசிகலாவுக்கு அந்த ஃபீல்லாம் இல்லைங்க. ஏன்னா வசியம் செஞ்சு தான் அந்த காதலிச்ச காரணத்தினாலவோ என்னவோ அந்த பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. கணேஷ் இறந்து இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஒரு வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் அதே மாதிரி கணேஷ் எப்படி இறந்தாரோ மதிய நேரம் உச்சி வெயில் நேரத்தில் தான் இறந்தார், ஒரு 12 to 1 மணிக்குள்ள. அந்த டைமில் இந்த சசிகலா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தோப்புக்குள்ளே தானே வீடு இருக்குன்னு சொன்னேன், தோப்பில் ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துகிட்டு நேராக கிணத்துக்கு போகிறாங்க. அந்த கிணற்றை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாம்பேரி சைட்லேருந்து இறங்குனா ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி தண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்துடலாங்க. அது அவங்களுடைய சொந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறு அப்படிங்கிற காரணத்தினால பயப்படாமல் குடத்தை எடுத்துகிட்டு அந்த உச்சி வெயில் நேரத்தில் கீழே கிணத்துக்கு அடியில் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு குனிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சசிகலாவுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிணத்துக்குள்ள இருந்து யாரோ தன்னை கூப்பிடுற மாதிரி, பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சசிகலாவுக்கு ஒன்றும் புரியலிங்க. கிணறு எப்போதுமே யாராவது பேசினாங்க அப்படின்னா எக்கோ அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதோ நம்மளுக்கு தப்பாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மறுபடியும் அந்த குரல் வச்சு கூப்பிட்ட காரணத்தினால டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அதற்கு பிறகு தண்ணீர் எடுத்துகிட்டு வேகமாக மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 அடி மேலே ஏறிட்டாங்க. இன்னும் ஒரு 10 படிக்கட்டுகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 5வது படிக்கட்டில் மேலே ஏறும்போது கிணத்தினுடைய பாதி வெளியில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 6வது படிக்கட்டில் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது கணேஷ் வந்து தத்ரூபமாக இறந்து போனவர் அந்த தூக்கு மாட்டி இறக்கும்போது நாக்கெல்லாம் வெளியே போயிருமில்ல, அந்த உருவத்தோட்டத்தில் அப்படியே ஆங்காரமாக நிற்கிறாருங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே சசிகலா அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க, எதுவுமே பேசல. இடுப்பில் வச்சுருந்த குடத்தை அப்படியே கீழே விட்டுட்டாங்க, கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் மிரண்டு போயிருந்தாலும் கூட கிணற்றினுடைய அந்த செவுறு மாதிரி ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த செவுத்தில் வந்து நிறைய ஆலமரத்தினுடைய வேர்கள் வந்து இருக்குங்க. ஏன்னா 40 அடி 50 அடிக்கு இருக்கும்போது சைடில் வந்து ஆலமரத்தினுடைய வேர்கள் நிறைய பெருசாக இருக்கும். அந்த விழுதுகளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த உருவத்தை பார்த்த காரணத்தினால. அந்த விழுதுகளை இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டாங்க, பயந்துட்டு அந்த உருவத்தை பார்க்க முடியாமல். அப்போது அந்த கிணற்றுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே மண் எல்லாத்தையும் புயல் மாதிரி கிளப்பிட்டு வரும். அந்த சுழல் காற்று வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள அப்படியே சொல்லட்டுதுங்க இந்த பெண்ணை தள்ளி விடுவதற்காக. ஆனால் இவங்க ஆழம் விழுதுகளை நல்லா இறுக்கி பிடிச்ச காரணத்தினால அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா விழுகவே இல்லைங்க. அதே நேரத்தில் அந்த சுழல் காற்று அப்படி சுற்றும் போது அந்த கணேசனுடைய உருவம் வந்து அப்படியே டிஸப்பேர் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த பெண்ணை எப்படியோ குப்பரக்க தள்ளி அமுத்தி கொல்லப்பா தான் பார்க்க மாட்டேது. இந்த டைமில் சசிகலாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் இருக்கும்போது அவங்களுடைய தோட்டத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமாக குறைச்சிக்கிட்டு வீட்டிலேருந்து நேராக கிணத்தை நோக்கி வருவது நல்லா சத்தம் கேட்குதுங்க. கிணற்றினுடைய பாம்பேரி பக்கத்தில் வந்து எட்டி நின்று வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நாய் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக குறைக்குதுங்க. அப்படி குறைச்ச பிறகு தான் அந்த சுழல் மாதிரி சுற்றிட்டு இருந்த அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுச்சுங்க. அதற்கடுத்து சசிகலா நார்மல் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்த குடத்தை கூட எடுக்கலைங்க, வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய அப்பா பார்க்குறாருங்க, எங்கே குடம் எடுத்துகிட்டு போனால் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசலைங்க, வீட்டுக்குள்ளே ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அப்பா சந்தேகப்பட்டு கிணத்துல வந்து பார்க்கும்போது கிணத்துல வந்து மேந்துட்டுருங்க. அப்போது அவங்களுடைய அப்பா தான் இறங்கி தண்ணி எடுத்துகிட்டு நேராக மேலே கொண்டு வந்து வச்சுருக்காருங்க. அந்த டைமில் சரி நம்ம எதுவும் கேட்க வேணாம், ஒரு வார காலகட்டம் தான் ஆச்சு அந்த பையன் இறந்து, அதை நினச்சிக்கான மனசுக்குள்ள எதையோ நினச்சிட்டு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க. இதுதான் சசிகலாவுடைய வாழ்க்கையில் நடந்த முதல் சம்பவங்க. ஆனால் அன்றைய இரவு நடந்தது இன்னும் ஒரு பயங்கரம் அப்படின்னு சொல்லலாங்க. அன்றைய பகல் இப்படி நடந்து முடிஞ்சு இல்லையா, நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அன்றைய நாளும் பிரியாவினுடைய அம்மாவும் அப்பாவும் தங்கள் வேலையில் இருந்தவங்க இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வாரம் வருவது வழக்கமாட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கும்போது சசிகலா மட்டும் டின்னர் சாப்பிடவே இல்லைங்க. ஏன்டி மதியத்திலேருந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எனக்கு தலைவலிக்குது, இன்னைக்கு நைட்டு எனக்கு சாப்பாடு வேணாம், நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்குனாங்க. மிட் நைட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் இருக்குன்னு சொன்ன இல்லையா, கரெக்டாக ஒரு 1 to 2 டைமுக்குள்ளே இருக்கும், பயங்கர ஆவேசமாக குறைக்குதுங்க. அவங்களுடைய அப்பா எந்திரிச்சு போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. ஆனால் நாய் வந்து வீட்டை சுற்றி குலைச்சிக்கிட்டே வருதுங்க. கொஞ்ச நேரம் கத்திட்டு கம்மனை இருந்து கொப்பி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வந்து படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் 4 மணி 4:30 மணிக்கு சசிகலாவுடைய அப்பா எந்திரிச்சு மாடில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கறப்பது வழக்கங்க. 4:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனையை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தலை தனியாக இது தனியாக பிச்சு போட்டு அப்படியே ரத்தம் குதறி கிடக்கிற மாதிரி
வீட்டுக்கு முன்னாடி கிடக்குதுங்க. அந்த நிகழ்வை பார்த்து குடும்பத்தார் யாருக்கும் எதுவும் புரியலைங்க. யார் இதை இப்படி பண்ணது அப்படி சொல்லிட்டு. ஒருவேளை நைட்டெல்லாம் நாய் குறைச்சிட்டே இருந்துச்சுல்ல, நாய்கான இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூனையும் நாயும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குமாமங்க. ஏன்னா குட்டியிலேருந்தே அந்த நாய் பார்த்துருக்கும் இல்லையா, அதனால் அது இது பண்ண வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த பூனை எப்படி இப்படி குதற மாதிரி பிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து தோப்புக்குள்ளையெல்லாம் இந்த குள்ளநரிகள் வரும் இல்லையா, ஒருவேளை குள்ளநரியினுடைய வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பூனையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் கொண்டு வந்ததே சசிகலா தான். எப்போது பார்த்தாலும் தூங்கும் போதும் சரிங்க, உட்காரும் போதும் சரி, மடியிலேயே வச்சு சுற்றுவாங்க அந்த பூனையை வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த பூனை அப்படி கொடூரமாக இறந்து போய் கிடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எந்த வித ரியாக்ஷனும் பண்ணாமல் திண்ணையில் வந்து உட்காந்துருக்காங்க சசிகலா. இது எல்லாத்தையுமே பிரியாவுடைய அம்மா நோட் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய வீட்டில் நடந்த இரண்டாவது சம்பவம் அப்படி சொல்லலாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிணத்துக்குள்ளே தண்ணீர் எடுக்க போயிட்டு திரும்பி சசிகலா வீட்டுக்கு வந்த டைம்ல இருந்தே இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. வீட்டில் எல்லாத்தோடும் நாய் வந்து செல்லமாக தாங்க பழகும். ஆனால் சசிகலாவை பார்த்தா மட்டும் பயங்கர ஆவேசமாக குறைக்குதுங்க. எதுக்காக இப்படி சசிகலாவை பார்த்து புதுசாக குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுடைய அம்மா அதையும் பார்த்து தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு சசிகலாவை பார்த்த பிரியாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாய் வேற குறைச்சிக்கிட்டே இருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு சாப்பாடு போய் வெய் சசிகலா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே பிரியாவுடைய அம்மாவை பயங்கர ஆக்ரோஷமாக முறைச்சிருக்காங்க. என்னடி முறைக்கிற, எடுத்துகிட்டு போய் நாய்க்கு சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுடைய அம்மா அதட்டியிருக்காங்க. உடனே சசிகலா முறைச்சிக்கிட்டே சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நாய்க்கு பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க. பக்கத்தில் நெருங்கி போக நாய் வந்து விலகி தள்ளி போய் நின்று பயங்கர ஆவேசமாக வெறி பிடிச்சா எப்படி குறைக்கும் அந்த மாதிரி குறைக்குதுங்க. அதற்கடுத்து சாப்பாடை கீழே வச்ச உடனே அந்த சாப்பாடை அந்த நாய் வந்து சுத்தமாக எடுக்கலைங்க. எதுக்காக எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாருக்கும் புரியலிங்க. அதற்கு பிறகு பிரியாவுடைய அம்மா ஒரு மணி நேரம் கழிச்சுங்க அந்த நாயினுடைய சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே போட்டு கழுவிட்டு அவங்க எடுத்து வச்ச உடனே நாய் சாப்பிடுதுங்க. பொதுவாக நாய், பசு இந்த மாதிரி விலங்குகள் கெட்ட ஒரு நபர்கள்ட்டிருந்து சாப்பாடையோ உணவோ வச்சோம்னா எடுத்துக்கவே எடுக்காதுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டும்போது கோமாதா பூஜை வைப்பாங்க, வாழைப்பழத்தை எல்லாம் பசு கொடுப்பாங்க. அது எடுத்துக்கும் சில நேரங்களில் எடுத்துக்காது அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ அபசகுணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, ஏதோ தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நாயுங்க. ஒரு தவறான நபரோ அல்லது கெட்ட சக்தி இருக்கக்கூடிய நபர்களோ எடுத்துகிட்டு போய் சாப்பாடையோ உணவோ கொடுத்தோம்னா நாய் பசுலாம் எதிர்க்காது. அதே மாதிரி தான் சசிகலா எடுத்துகிட்டு போய் வச்ச உணவை நாய் வந்து எடுத்துக்கவே இல்லைங்க. அதற்கு பிறகு பிரியாவுடைய அம்மாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சசிகலா வச்ச சாப்பாடை வந்து கழுவி வச்சுட்டு புதுசாக சாப்பாடு வச்ச உடனே அந்த நாய் வந்து எடுத்துக்கிச்சுங்க. அன்றைய நாள் இரவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டின்னருக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்களுடைய அம்மாவுக்கு உதவி செய்வது வழக்கங்க, கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிணத்துக்கு போயிட்டு வந்த அன்றைய நாள்லேருந்தே எந்த வித வேலையும் செய்யாமல் உம்முனே இருக்காங்க, யாருக்கிட்டையும் சகஜமாக பேசுறது கிடையாது. அதே நேரத்தில் பிரியா அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் அந்த பெண் 6 வயசு தான் பெருச்சு, அந்த பெண்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது கிடையாது, பக்கத்தில் வந்தாவே விரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ண பிரியாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காய்கறி வெட்டும்போது 2 நாளாகவே நீ சரியில்லை, அம்மாவுக்கு போய் உதவி செய்ய, அவங்க தனியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சசிகலா எதுவுமே பதில் சொல்லாமல் உம்முனே உட்காந்துருக்காங்க. கோவப்பட்ட பிரியா சசிகலா கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் ஏற்பட்டு 2 பேத்துக்கும் சண்டை முத்தி போயிடுச்சுங்க. அந்த டைமில் சசிகலாவுடைய அம்மா நானே பார்த்துக்கிறேன், அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கஷ்டப்பட்டு டின்னரை முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறாங்க. ஹால்மா இருக்கக்கூடிய பகுதியில் தான் எல்லாரும் வரிசையில் படுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சசிகலா, அதற்கடுத்து பிரியாவுடைய அம்மா, அதற்கடுத்து பிரியா, அப்புறம் அவங்களுடைய பாட்டி இப்படி படுத்திருக்காங்க. அவங்களுடைய தாத்தா வந்து கட்டல் போட்டு படுத்திருக்காருங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பிரியாவுடைய அப்பா படுத்திருக்காரு. நைட்டு நடுநிசி நேரம் எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏதோ முனகல் சத்தம் கேட்டு பிரியாவுடைய பாட்டி எந்திரிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய பாட்டிக்கு மறுபடியும் ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சசிகலா அப்படிங்கிற பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரியாவுடைய அம்மாவுடைய நெஞ்சு மேலே ஏறி அவங்கள கொல்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாவுடைய அம்மா வந்து அதுலேருந்து மீண்டெடுக்க பார்க்குறாங்க, முடியல. அதனால தான் கருன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு தான் பிரியாவுடைய பாட்டி எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு பயங்கரமாக சத்தம் போட்ட உடனே சசிகலா வந்து நார்மலான மாதிரி ஆயிட்டாங்க. அந்த கழுத்து நெருக்கிறத விட்டுட்டாங்க. உடனே பிரியாவுடைய அம்மா சுதாரிச்சுக்கிட்டு சசிகலாவை இப்படி தள்ள பார்க்குறாங்க, தள்ள முடியல. அதற்கடுத்து அவங்களுடைய தாத்தா வந்து கட்டளை படுத்திருந்தார்ல, அவங்களுடைய பாட்டி சத்தம் போடுறதை பார்த்து வேகமாக ஓடி வந்து சசிகலாவை இப்படி தூக்கி தள்ளி விட்டாருங்க. தள்ளி விட்ட உடனே சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த மாதிரி விழுந்து அப்படியே படுத்துக்கிட்டாங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்லாமல் குப்புறக படுக்கிற மாதிரி திரும்பி படுத்துட்டாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிட்டாங்க. அப்போது பிரியாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவளை ஒன்றும் கேட்காதீங்க, என்னன்னு எனக்கு தெரியும் அப்படி சொன்ன காரணத்தினால என்னன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு குடும்பத்தார் எல்லாரும் பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுடைய அம்மா என்ன சொல்லி சமாளிச்சிருக்காங்க அப்படின்னா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி வெட்டும்போது 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஏற்படுச்சல, சசிகலாவுக்கும் பிரியாவுடைய அம்மாவுக்கும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகலா பிரியாவுடைய அம்மாவை கழுத்து நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல இருந்து கிட்டத்தட்ட 3 மணி 3:30 மணி வரைக்கும்ங்க வெளியே வளர்க்கக்கூடிய அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே இருந்துக்குங்க. வீட்டை பார்த்துட்டே குறைச்சிட்டு இருந்திருக்கு. அவங்களுடைய தாத்தாவும் சரிங்க, பிரியாவுடைய அப்பாவும் சரி, எவ்வளவோ அந்த நாயை போய் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க.
சுத்தமாக குறைக்கிறது நிப்பாட்ட மாட்டேங்குது. வீட்டை பார்த்தே பயங்கர ஆவேசமாக நுழைவாயில பார்த்தே குறைச்சிட்டு இருந்துருக்குங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பிரியாவுடைய அம்மாவுக்கு புரியுதுங்க. சொன்னால் குடும்பத்தார் பயப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. எப்படியாவது கோயில் குளத்தை கூட்டு போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. நைட்டு பிரியாவினுடைய அம்மாவை கழுத்து நெரிச்சு கொள்ள ட்ரை பண்ண சசிகலா வந்து அடுத்த நாள் காலையில் 11 மணி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லைங்க. 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிலிருந்து எந்திரிச்சு போய் ரூமில் படுடி, நாங்கள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சசிகலாவுடைய அம்மா சொன்ன காரணத்தினால இந்த சசிகலா எந்திரிச்சு போய் ஒரு ரூம் தனியாக இருக்குங்க. அந்த ரூமில் இருக்கக்கூடிய கட்டளை போய் படுத்துங்களான்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. காலையில் சாப்பாடு சாப்பிடவே இல்லைங்க. சரி மதியமாவது சாப்பாடு கொடுக்கலாம், தூங்கிட்டே இருக்காளே, நைட்டு நினச்சதை பார்த்து நம்மகிட்ட கேட்டால் திட்டுவோன்னு சொல்லிட்டு தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுடைய அம்மா தான் போய் ரூம் திறந்து சசிகலா இருக்கக்கூடிய ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே என்ட்ரி ஆகி பார்க்கும்போது பயங்கர ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மதியம் கரெக்டாக கணேஷ் இறந்த அந்த 12 to 1 மணி டைமுக்குள்ளே தான் அந்த டைம் இருக்கும். இந்த சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க இல்லையா, ஆனால் தூங்கிட்டு இல்லைங்க. கட்டலுக்கு மேலே சீலிங் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்ட ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கரெக்டான டைமில் தான் பிரியாவுடைய அம்மா வந்து உள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. சாப்பாடு சாப்பிட்றியான்னு கேட்கறதுக்காக உள்ளே போடான்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கத்தி எல்லாரும் ஓடி வந்து சசிகலாவை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி கீழே உட்கார வச்சு பிரியாவுடைய அம்மா அடிச்சே போட்டாங்க. ஏன்டி இப்படி பண்ண, சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சசிகலா. அதை மீறி அடிச்சோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தூக்கு போட்டேனா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் பிரியாவுடைய அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதற்கு மேலே வெயிட் பண்ண அப்படின்னா நம்மளுடைய தங்கச்சி இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த காளி கோயில் இருக்கு இல்லையா, அந்த காளி கோவிலில் போய் பூசாரி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பூசாரி வந்து அன்றைய நாள் இல்லைங்க, வெளியூர் போயிட்டாரு. அடுத்த நாள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, இன்றைய நாள் ஒரு நாள் இரவு மட்டும் எப்படியாவது பாதுகாப்பாக நம்முடைய தங்கச்சியை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நாளைக்கு கோயில் கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு யாருக்கிட்டையும் இது ஷேர் பண்ண கூட முடியலைங்க, சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் சசிகலாவுடைய அம்மா ஒரு பக்கம், அவங்களுடைய அப்பா ஒரு பக்கம், பிரியாவுடைய அப்பா ஒரு பக்கம், எல்லாரும் சோகத்தோடு இருந்திருக்காங்க. எதுக்காக தூக்கு மாட்ட ட்ரை பண்ணா, ஒருவேளை கணேஷ் அப்படிங்கிற அந்த நபர் இறந்து போன காரணத்தினால குற்ற உணர்ச்சியில் இப்படி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் கணேசனுடைய சாவை பற்றி இந்த சசிகலா பெருசாக எடுத்துக்கலீங்க. ஏன்னா வசியம் வச்சு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் செருப்பாலையில் அடித்தாங்க. ஸோ போதையில் வந்து அவர் சூசைட் பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து இறந்த பிறகும் கூட வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்த பெண் எந்த காரணமும் இல்லாமல் எதுக்காக தூக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் யோசிச்சிருக்காங்க, பிரியாவுடைய அம்மாவை தவிர. பூசாரி வெளியூர் போயிட்டாரு, அடுத்த நாள் தான் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் யோசிச்சுட்டு பிரியாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்து அன்றைய நாள் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வெளியே சொல்லாமையே அப்படியே சமாளிச்சுட்டே இருந்திருக்காங்க. அன்றைய நாள் இரவு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. பிரியாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே கூடாது, நைட்டு சசிகலா ஏதாவது பண்ணிக்குவா அல்லது வேற யாரையாவது தாக்கம் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் முன்னாடி நாள் இரவு சுத்தமாக தூங்காத பிரியாவுடைய அம்மா அவங்களே எரியாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்படி பிரியாவுடைய அம்மா தூங்கின அடுத்த செகண்டே இந்த சசிகலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரியாவுடைய அம்மாவுடைய ஜாக்கெட் அந்த சாரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்குங்க. இது ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கணேசனுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய உடம்பு இருக்க மாட்டிருக்கு. பிரியாவுடைய அம்மாவை ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரியாவுடைய அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது கணேசன் அடிச்சார்ல, கேவலப்படுத்துவதற்காக பண்ணியிருக்க மாட்டிருக்கீங்க. இது அந்த பெண் சொல்லல, நான் அப்படி யூகிக்கிறேன். அப்படி சசிகலாவுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கணேசனுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவுடைய அம்மாவுடைய ஆடைகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டிருக்கீங்க. இதை யதார்த்தமாக பிரியாவுடைய அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தவர் டக்குன்னு பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டு கத்திட்டு வேகமாக ஓடி போய் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி தூக்கி தள்ளி விட்டாருங்க. அதே நேரத்தில் மற்ற எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த பிரியா அப்படிங்கிற பெண் மட்டும் குழந்தை அப்படிங்கிற காரணத்தால் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணுற சசி அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த செகண்டேங்க எதுவும் பேசாமல் அப்படியே மயங்கி போய் விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க. இந்த பிரியாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் தூங்காத காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ட்ரெஸ் கட்டுறது கூட அவங்களுக்கு தெரியல. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா 6 வயது குழந்தை படுத்திருக்காங்களா, அவங்க தான் மேலே ஏறி ஏதாவது விளையாடுவாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்களாட்டுங்க. அதற்கடுத்து அவங்களையும் எழுப்பி இப்படி சொன்ன உடனே பிரியாவுடைய அம்மாவுக்கும் பயம் அதிகமாயிருச்சுங்க. ஏன்னா இப்படி பண்ணியிருக்கு, எதனால் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. உடனே பிரியாவுடைய அம்மா கணேசனுடைய ஆவியினுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சுங்க. தன்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது அடித்த காரணத்தினால பழி வாங்குவதற்காக நம்மளை இப்படி தப்பாக இது பண்ண பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுடைய அம்மாவுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரியாவுடைய அம்மா மேலே சசிகலா உட்காந்து படுத்துக்கிட்டு தவற ட்ரை பண்ணாங்கல்ல, இவர் சத்தம் போட்டு இப்படி தள்ளி விட பார்க்கும்போது சசிகலா வந்து 2 அடி 3 அடி தள்ளி போய் விழுந்தாங்க. விழுந்த அடுத்த செகண்டே சசிகலாவுடைய உடம்புலேருந்து கரை ஏறின ஒரு உருவங்க அப்படியே நீங்கி சரசரசன்னு வெளியே போயிருக்குங்க. இதை தத்ரூபமாக பிரியாவுடைய அப்பா பார்த்துருக்காருங்க நேரில். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பிரியாவுடைய அம்மாவை தனியாக கூப்பிட்டு இதை சொல்லியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு நான் தாண்டி பார்த்தேன், உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி உன் தங்கச்சி பண்ணிட்டு இருந்தா, அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தள்ளிவிட பார்த்தேன். தள்ளிவிட்டு 2 அடி விழுந்த உடனே உன் தங்கச்சியினுடைய உடம்பு வந்து கருப்பாக ஒரு உருவத்தை போகிறத பார்த்து அப்படி சொன்ன உடனே அரண்டு போயிட்டாங்க பிரியாவுடைய அம்மா. ஒருவேளை சசிகலாவுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன கணேசனுடைய ஆவி தான் பொசஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிணத்துல தண்ணி எடுத்து வர அப்படின்னு போயிட்டு வந்த டைம் இருந்தே இவ சரியில்லை, அதனால தான் எனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி நம்ம கோயிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உங்களுக்கு தெரியாமல் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், பூசாரி இன்னைக்கு இல்லை,
நைட்டு மட்டும் இப்படி சமாளிச்சிட்டு அப்படின்னா காலையில் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க. 9 மணி தோராயமாக இந்த பிரியாவுடைய அப்பா தெரியாத மாதிரி பைக் எடுத்துகிட்டு போய் கோயிலில் பார்த்துட்டு பூசாரி இருந்திருக்காருங்க. உடனே வீட்டில் சொன்ன உடனே வீட்டுக்கு வந்து பிரியாவுடைய அம்மாவும் அவருடைய கணவரும் மறுபடியும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் பூசாரி கிட்ட ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த காளி முன்னாடி ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே சினிமா காட்சி மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன்னுடைய தங்கச்சி பிரியாவுடைய அம்மா கிட்ட உன் தங்கச்சி உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் இருக்கிறா, நீ நினைக்கிற மாதிரி அந்த இறந்து போன பையனுடைய அம்மா தான் அவனுடைய உடம்புல இருக்கு, அவளை நீ கோயிலுக்கு கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டான், நானே வர்றேன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய தோப்பில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள பூசாரியோடு வரும்போது நார்மலாக உட்காந்து சசிகலா அப்படியே அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி ஊரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக எப்படியோ துரத்திட்டு போய் தோப்பினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்ச உடனே இந்த சசிகலா அப்படிங்கிற பெண் அப்படியே ஆம்பளை குரலிங்க அந்த கணேஷ் இறந்து போனவர் இருக்கார்ல அவருடைய குரல் அப்படியே பேசுதுங்க. அதற்கடுத்து இதை பார்த்து மிரண்டு போன குடும்பத்தார், ஏண்டா இப்படி பாடாப்படுத்துகிற, உயிரோடு இருக்கும்போது என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேன், இப்போயும் இப்படி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் இவளை கொல்லாமல் விட மாட்டேன், என்னை எல்லாரும் முன்னாடி செருப்பு கழட்டி அடித்தால, அதே நேரத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபஸ்ட் டைம் இவன் அடித்தான், அப்போ இவன் செருப்பு கழட்டி அடித்தா, உங்கள் குடும்பத்தையே சர்வநாசம் ஆக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய உடம்புல கணேசனுடைய ஆவி சொல்லுதுங்க. அதற்கு பிறகு இதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது, இது உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பூசாரி எடுத்து சொல்லியிருக்காருங்க. எவ்வளவு சொல்லியும் மூர்க்கத்தனமாக தாங்க இருந்திருக்கு சசிகலாவினுடைய உடம்பு இருக்கக்கூடிய கணேசனுடைய ஆவி. அதற்கடுத்து இனிமேல் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கட்டாயப்படுத்தி இழுத்து போய் காளி கோவில் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு சாட்டை எடுத்து விழுன்னு வெளுத்துருக்காங்க சசிகலாவை. வலி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்ச அடியில் கடைசியாக சசிகலாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய கணேசனுடைய ஆவி மண்டிட்டு காளி முன்னாடி வேண்ட ஆரம்பிச்சிச்சுங்க. நான் தெரியாமல் வந்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சத்தியவாக்கு கொடுத்துட்டு வெளியே போகணும்னு சொல்லி கேட்கும்போது சத்தியவாக்கு கொடுக்காமையே அந்த பெண்ணினுடைய உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுங்க. இதை நோட் பண்ண கோவில் பூசாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது தற்போதைக்கு தான் வெளியே போயிருக்கு, எப்படியும் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாத்தையும் அழிக்க பார்க்கும், கடைசியாக செருப்பால் அடித்த சசிகலாவது கொல்ல பார்க்கும். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வனபத்திரகாளி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா மேட்டுப்பாளையத்தில், அது புனித தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வனபத்திரகாளி அம்மன் சாமிக்கு. ஸோ சூட்டோட சூட்டாக அங்கே போய் அந்த வனபத்திரகாளி அம்மன் கோவிலில் 18 குடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் எட்டு வந்து அபிஷேகம் மாதிரி இந்த சசிகலாவுக்கு மேலே ஊற்றணும் அப்படின்னா அது நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காளி கோவில் முன்னாடி பூஜை பண்ணி இப்படி சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி அன்றைய நாளே சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு 18 குடங்கள் வந்து தண்ணீரை கொண்டு வந்து மேலே ஊற்றிருக்காங்க அபிஷேகம் பண்ணுற மாதிரி. அப்படி மேலே ஊற்றிட்டு வனபத்திரகாளி வேண்டிட்டு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு எந்தவித பிரச்சனையும் இந்த சசிகலா அப்படிங்கிற பெண்ணுக்கு வரவே இல்லையாமுங்க. 2005ஆம் காலகட்டத்தில் என்னுடைய சித்தியான சசிகலாவுக்கு நடந்த இந்த சம்பவத்தை எங்களால் மறக்கவே முடியல பிரதர். இதை மின்னஞ்சல் அனுப்பும்போது என் குடும்பத்தார்கிட்ட கேட்டு தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனால் இந்த சம்பவத்தை அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கைகாலெலாம் உதறிச்சு. ஏன்னா அப்போ நடந்த சம்பவம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.